யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா? எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, மிக முக்கியமான நம்முடைய இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 95 ஆண்டுகளாக கோவையினுடைய அடையாளமாக நிறைய தொழில் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றாக இணைத்து இந்த நகரம் எப்படி வளர வேண்டும், எப்படி இந்த நகரத்தை மக்கள் பார்க்க வேண்டும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரத்தை நம்முடைய கோவையிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஒரு நகரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அழைத்து மக்கள் முன்பாக, குறிப்பாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த சிட்டி, அந்த மாநகரத்தினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக யார் இருக்காங்களோ அவங்க முன்னாடி அந்த வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவு, அதே போல அந்த மாநகரத்தினுடைய தேவை, இந்த 3 விஷயங்களையும் கூட ஒரு கருத்து பரிமாற்றம் நடப்பதற்காக ஒரு மேடை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. எல்லா வேட்பாளர்களும் கூட இங்கே வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் முன்னால் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் 30 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், எவ்வளவு நாள் பேசினாங்க. 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நான் முடிச்சுக்கிறேங்க. முதல் 5 நிமிஷம் நான் எந்த அரசியலும் பேச விரும்பல, கோயம்புத்தூரை பத்தியும் பேச விரும்பல, நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்ச கோரிக்கைகளை பத்தி நான் பேச விரும்பல சார். முதல் 5 நிமிடம் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சிங்கப்பூர் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு இட்ஸ் a small little fishing harbor, ஒரு சின்னதாக மீன்பிடி துறைமுகம் சிங்கப்பூர். குறிப்பாக இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த கப்பல்லாம் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு, அந்த கப்பலுடைய சரக்கெல்லாம் பரிமாற்றம் செய்வதற்காக சிங்கப்பூர் இருந்துச்சு. லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூர்ல இருக்கார். இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, திரும்ப வர்றாரு, அரசியல்ல சேர்றாரு. அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான சிங்கப்பூரை பார்க்கிறார். சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு சண்டை. சிங்கப்பூர் வந்து சுதந்திரமே வேண்டான்னு சொல்லு, எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கேட்க வேண்டிய மலேசியா சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் கேட்காமல் கிடைத்த சில நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒரு நாடு. அந்த சூழ்நிலையில் லீ குவாங் யூ உள்ள வர்றார். அந்த நாட்டை, சிங்கப்பூர் நகரத்தை ஒரு 25 ஆண்டுகள் கழித்து லீ குவாங் யூ திரும்பி பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் ஹார்பர்ல ஒரு ஃபிஷிங்க்கு போடக்கூடிய ஹூக், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கான அந்த உள்ள போடக்கூடிய ஹூக்கை, அதை கூட தயாரிக்க முடியாத ஒரு சிங்கப்பூரை ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாநகரமாக, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குளோபல் சிட்டிஸ் டு லிவ், எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஃபியூச்சர் பிராக்டிசஸ், அதாவது இன்னைக்கு நம்ம சர்வீசஸ்னு சொல்றோம், சர்வீசஸ் 3.0 இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சொல்றோம், ஹைடெக் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு லீ குவாங் யூ செஞ்சு காட்டியிருக்காரு. இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாங்க, லீடர்ஸ் மேட்டர்ஸ் அட் சம் டைம்ஸ், பார்ட்டிஸ் டோன்ட் மேட்டர் என்பதுதான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஒரு நாடு, ஒரு நகரம் சில நேரத்தில் இந்த முடிவை எடுக்கணும். எனக்கு அரசியல் கட்சிகள் தேவை கிடையாது, தலைவர்கள் தேவை என்கின்ற முடிவு ஒரு நாடு எடுக்கணும், ஒரு நகரம் எடுக்கணும். சில நேரத்தில் ஆண்ட கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுகின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சில கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இங்க 9 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, புக் எடுத்து பாருங்க. அல்லது நாங்கள் 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கோம், அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. நாங்கள் பேச கூட விரும்பல, இந்த புக்கை படிச்சீங்கன்னாவே நாங்கள் யாருன்னு தெரியும். இல்ல சில கட்சிகள் இல்ல, நாங்களும் 6 முறை ஆண்டு இருக்கின்றோம், நாங்களும் ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துட்றோம், அதெல்லாம் படிங்க. நான் இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு வரல சார். நான் உங்கள் முன்னால் ஒரு தலைவனாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நகரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இதே போலதான் 2014 நம்முடைய நாடு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு ஒரு கட்சி 2009 எங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும், எவ்வளவு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது என்று தெரியும். 2014 இந்தியா மோடியின் மீது நம்பிக்கை வைத்து எப்படி சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் லீ குவாங் யூ மேல் நம்பிக்கை வச்சதோ,
இன்னைக்கு மோடி 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்க டெலிவர் பண்ணியிருக்கோமா நீங்க கேட்டீங்கன்னா, எந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் we have delivered. அது எந்த இண்டிகேட்டரா? லெப்டிஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வைப்பான். குறிப்பாக நம்முடைய இடதுசாரி நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? 4 கோடி பேர். எத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்தீங்க? கோடிக்கணக்கான பேர். எத்தனை பேருக்கு ரேஷன்ல கரெக்டா அரிசி பருப்பெல்லாம் கரெக்டா கொடுக்குறீங்க? 80 கோடி பேர். எத்தனை பேருக்கு நீங்க மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்க? 65 கோடி பேர். இல்ல எத்தனை பேருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க? 28 கோடி பேர். சோ இந்தியாவில் இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு புதுமையான ஒரு ஆட்சியை பார்த்திருக்கோம். neither left nor right nor center but a combination of governance. நீங்க இந்த இண்டிகேட்டர்ல எக்ஸ்ட்ரீம் போனீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல இந்த இண்டிகேட்டர் ரைட்டஸ்ட் இண்டிகேட்டர் இல்ல நாங்கள நம்முடைய அரசு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல இந்த இண்டிகேட்டர் ரைட்டஸ்ட் இண்டிகேட்டர் இல்ல நாங்கள பிசினஸ் பீப்பிள் we want to hear from the right side perspective. ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லுங்க. 18,000 சட்டங்களை 18,000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உடைச்சு எடுத்திருக்கோம். இதெல்லாம் 75 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரே ஒரு ரெகுலேஷன் மட்டும் சொல்றாங்க. ஆந்திரால நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகணும்னா உங்க பல் வரிசைப்படி இருக்கணும். யுவர் டீத் should be in a particular formative order. அது இருந்ததுனா தான் ஆந்திரால நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா தேர்வு செய்ய முடியும். 50 வருஷம் இதை வச்சு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா எலெக்ட் பண்ணி செலக்டட் இன் ஆந்திரா. இந்த மாதிரி டவுன் ரைட் ஸ்டூபிடிட்டி 18,000 சட்டங்கள் 18,000 ரெகுலேஷன்ஸ் 18,000 ரூல்ஸ் இந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம். இன்னும் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான காலமும் நேரம் வந்துகிட்டே இருக்குதுங்க. சரி, 2024 மோடியை 400 கேட்கிறார். 273 இருந்தா போதுங்களே. ஒரு பிரதமராக வருவதற்கு இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி 543 டிவைடட் பை 2 + 1. பட் எதற்காக மோடி அவர்களுக்கு 400? எதற்காக நீங்களும் இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நின்று அந்த 400ல் ஒருவராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறீங்க? சார், we have to understand, இந்த நாடு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸை தாண்டி எத்தனையோ நாளாச்சு சார். நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்லாம் எப்படி சிந்திப்போம்னா, ஜாதி, மதம், ஏன் ஊரு, ஏன் சொந்த ஊரு, ஏன் சொந்த கிராமம், என்னோட வீதி, என் வீதி தெருமுனையில் வீடு, வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இது ட்ரெடிஷனல் பரோக்கியல் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு நம்முடைய நாடு பிசினஸ் அப்ரோச்ல திங்க் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அப்ரோச்சை தாண்டி பிசினஸ் அப்ரோச்ல we have started thinking what is better for the country. இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு வேகமாக வளரும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு கால வேகமா வளரும்? இந்த நாடு இதே மாதிரி வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குமா, இல்ல இந்த நாடு வயசாக போகுமா கொஞ்ச நாள்? இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரே பதிலுங்க. இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2022 2047 இந்த 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. காரணங்க, டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தை இப்ப நம்ம பேசணும். The world's youngest median population is in India. உலகத்தினுடைய இளமையான மக்கள் தொகை இப்ப இந்தியாவில் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 2045 வரைக்கும் இருக்கும். 2045ல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேல யார சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகுது. சோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த நாடு செய்வதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 MP எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் they will oppose. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்ட்ரியம் பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு.
சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குனாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கிட்டாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம். நாம 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு it adds 1% to GDP. நம்மளுடைய சொல்றேன் சார், நீங்களா பிசினஸ் பீப்பிள். If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நம்ம பார்க்கிறோம் சார். நம்ம கான்ஃபிடென்ட்டா 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போடுறோம். அதனால நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க. நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact. நாளைக்கு நடக்க போற growthக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க, இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். ரெண்டாவது பகுதி 5 நிமிஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேச சொல்றேன். அண்ணா இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும், நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வேணும், பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும், அதான் அந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடிகிற கோரிக்கை. நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வர்றேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது தேவை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா நாம ஒரு 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்க எது கொடுக்கல சார். ஆனால் டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு. ஏன்னா நான் கோயம்புத்தூரை மட்டும் நான் எம்பியை ரெப்ரசென்ட் பண்ண இங்க வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறதுக்காக தான் நான் போறேன். இன்னைக்கு 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். கியா மோட்டார்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு ஆட்டோமொபைல் ஆன்சிலரி யூனிட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்றதுல we are going to request the government of India, we will get it done, we will create India's first automobile corridor in Coimbatore. இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் காரிடார் உடைய ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு அந்த மேப்பை நாங்கள் ஷேர் பண்றோம் சார். எந்தெந்த நோடல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போறோம், the first nodal point will come here. பட் எதுக்காக நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? கியா மோட்டார்ஸ் வர்றாங்க. கியா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் கேட்கிறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டில் இந்த நகரத்தில் நாங்க இடத்தை பார்த்துட்டோம், நாங்க ஒரு ஷாப் செட் பண்ணோம். விசித்திரமாக அடுத்த நாள் காலையில கியா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள என்ட்ராங்க. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்தில் பேசினால பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பத்தி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நமக்கு சில இடத்துல புரியும் சார். கியா மோட்டார்ஸ் என்ன கேட்கிறான் சார், நாங்க குளோபல் கம்பெனி. அமெரிக்காவில் there is an act called Sarbanes-Oxley Act ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ உலகத்துல எங்க வேணாலும் கம்பெனி நடத்திக்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வேணாலும் வச்சுக்க. ஆனா அமெரிக்கால இருந்து ₹1 ரெவென்யூ வருதுன்னா Sarbanes-Oxley Act நீ ஃபாலோ பண்ணு. Sarbanes-Oxley Act என்ன சொல்லுது சார், உலகத்துல நீ எங்க தொழில் பண்ணாலும், even if you are not headquartered in US, if you pay ₹1 as corruption bribe, the punishment will happen in US. இதான் Sarbanes-Oxley, one of the toughest act in the world. அப்படின்னா பிசினஸ் இன்டெகிரிட்டில பண்ணுங்க. ஸோ கியா மோட்டார்ஸ் ஹேவ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். நாங்க டீல பேசுறதுக்கு முன்னாடி both the government and the Kia has to sign a disclosure agreement. அந்த டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல everything we do will be over the board, nothing will be under the board. We refused to sign. Naidu called him at 2 a.m. in the morning. Next day they signed it. Kia Motors is there. அங்க கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆன்சரி போயாச்சு. CTS like big global company on record நான் சொல்றேன். அமெரிக்கன் செனட்ல சிடிஎஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் சிடிஎஸ் எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பிரைப் பண்ணதுக்கு. யாருக்கு பிரைப் பண்ணாங்க? அதுக்குள்ள ஆட்சி நான் பாலிடிக்ஸ் பேச வரல சார். எதுக்கு பணம் கொடுத்தாங்க? நீ கட்டின ஃபெசிலிட்டிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்மிஷன் வேணும்னா ₹22 பணம் கொடுக்கும். எப்படி சார் சிடிஎஸ் கொடுப்பான்? புக் ஆஃப் ரெக்கார்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வாங்கலாம், சேஞ்ச்.
கம்பெனியினுடைய ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்றான். இட்ஸ் an American company. Everybody is brought before the American Senate. இதெல்லாம் couple of years before. இதெல்லாம் பேப்பர்ல வராது சார், டிவியில் வராது. எல்லாம் போட்டிங்கன்னா தொலைச்சு கட்டிடுவாங்க. Sarbanes-Oxley Act படி they summoned the CTS people to the American Senate. $450 million fine. CTO fired. The whole business ecosystem out. அதுக்கப்புறம் சிடிஎஸ் சொல்லிட்டான், கம்பெனி விட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போகிறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணிக்கிறேன். The last 5 years, the net inflow of FDI into தமிழ்நாடு. சார் நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நம்ம பேசல. The FDI money that comes into Tamil Nadu, either it's a brownfield or greenfield, whichever way the money comes, உங்க growth is dependent on the FDI money that comes. செக் பண்ணி பாருங்க சார் இந்தியாவில். Which country is attracting FDI inflow? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடிட்டரை போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகர்ல இந்த தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்க வந்து பணம் போடுவான்? எதுக்கு சார் இங்க வந்து பிசினஸ் பண்ணணும்? I go to Telangana, I do business faster. I go to Andhra, I do business faster. I go to Bangalore, I do business faster. சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிசினஸ் கிளைமேட்டை முன்னேற்றணும். A businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்ப பணம் வசூல் பண்றதுக்காக எங்க கம்பெனி நடத்தல சார். We have to create an enabling environment for the Coimbatore businessmen so that they grow. கோயம்புத்தூருடைய நெட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்திருக்குங்களா கடைசி 20 வருஷத்துல? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ், பிளாக் செயின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நத்திங். Total number of startups registered, உத்தரப்பிரதேஷ் 16,000. தமிழ்நாடு எவ்வளவு சார்? நம்பர் 3 in the country. உத்தரப்பிரதேஷ்ல நம்மளை விட அதிகமாக ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்றா சார். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் ஹரியானா இஸ் மோர் தென் தமிழ்நாடு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி எத்தனை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு? 310 காலேஜ், 1,26,000 பேர் ஒரு வருடத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து கிராஜுவேட் ஆறாங்க. எல்லாம் எங்க போய் வேலை பார்க்கறாங்க சார்? பெங்களூர்ல. எல்லாம் தேர்தல் கோரிக்கையில் என்ன கேட்கறீங்க? கோயம்புத்தூருக்கு பெங்களூருக்கு 3 ட்ரெயின் விட்டுருங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். எதுக்கு சார் ட்ரெயின் விடணும்? இல்ல, இங்கிருந்து எல்லாம் பெங்களூர் போய் வேலை பார்க்கறாங்க சார். நாங்க சொல்றது இங்க 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்குறோம். We will bring the world's best GCC to Coimbatore. Fortune 500 இருக்கிற கம்பெனியோட ஆபீஸ் இங்க திறக்க வைக்கிறோம். எதுக்கு 1,26,000 பேர்த்த ஒரு வருஷம் கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணி எதுக்கு வெளி மாநிலங்கள் வேலைக்கு அனுப்பணும் சார்? கோயம்புத்தூர் பசங்கன்னா அப்படி ஆயிட்டாங்களா? புரிஞ்சுக்கணும் சார், சூழலை புரிஞ்சுக்கணும். சூழலை பிக்ஸ் பண்ணாம இதை பிக்ஸ் பண்றது அடுப்பு கறி எடுத்து வெளியே எடுத்துட்டா அடுப்பு அவிஞ்சு போறோம்னு நினைக்கிறேன். If you take one firewood out of the oven, if you think that the whole oven is going to stop, it will not stop. The environment that is conducive for business in Tamil Nadu is so downright corrupt. It is a nepotistic model. இது ரஷ்யா ஸ்டாலின்ல என்ன மாடலை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பேனுக்கும் மனிதனுக்கும் எப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாற்றி காட்டுகின்றேன் என்று இதை மாற்றம். You have to refix it.